மர்மதேசம். வாசமந்தா உள்ள வா. யாரு? நம்ம ராஜேந்திரனா? ஆமா. என்னம்மா வளர்ந்துட்டான்? வாங்கண்ணே, வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கியாம்மா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கண்ணே. ஏன் ஆசீர்வாதமா? நானே இப்போ உங்க குடும்பத்து ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கேம்மா. என்னென்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்லம்மா, வியாபாரத்துக்கு அவசரமா ஒரு 2 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுது. உடனடியாக எங்கேயும் புரட்ட முடியல, அதான் ஆத்தாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அடடே சம்பந்தப்பா, வாப்பா வா. ஏது இவ்வளவு தூரம்? எல்லாம் உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஆத்தா. என்னப்பா இது, 50 போட்டுட்டு 5000 சம்பாதிக்கிற பெரிய முதலாளி நீ. நான் 5 வட்டிக்கு கொடுத்துட்டு ஆளா பிறக்கிற சாதாரண பொம்பளை நான். என்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றீங்க? என்ன ஆத்தா, ஒரு யதார்த்தமா கூட வரக்கூடாதா? நானும் தமாஷா தான்ப்பா சொன்னேன், சொல்லு. அது அத்தா, நம்ம சம்பந்தத்துக்கு கொஞ்சம் நெருக்கடியான நேரம். ஓஹோ, வியாபாரத்துக்கு முதல் போட வேண்டி இருக்கு. அப்படியா? அது எனக்கு வர வேண்டிய பணம்லாம் கொஞ்சம் சிக்கிக்கிட்டு இருக்கு. ஆஹா, என் மச்சான் எம்எல்ஏவா இருந்த வரைக்கும் ஓட்டம்லாம் நல்லா தான் இருந்தது. ஓடி இருக்கும். இப்போதான் ஆட்சிக்கு வந்து போய் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்களே. அதுதான் நீ என் வீட்டுக்கு வந்துட்டிய, விஷயத்துக்கு வா. ஒண்ணு இல்லாத்தா, நம்ம சம்பந்தத்துக்கு உங்ககிட்ட இருந்து கடனா ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? 2 லட்சமா? என்ன ஆத்தா இப்படி கேட்குற? 2 லட்சங்கிறது உனக்கு ஒரு பெரிய தொகையா என்ன? நீ ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், எவ்வளோ வட்டி வேணுமோ கேளு, கொடுத்துட்றேன். வட்டியை கொடுத்துருவாப்பா. எதை வச்சு கடன் வாங்க போற? எதை வச்சா? நான் என்ன வச்சு தான் கேட்க முடியும். ஏத்தா, உனக்கு நான் வேற, உன் புள்ள ஆனமுடி வேறையா? இந்த பாருப்பா சம்பந்தம், தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வகரும் வேற. டே ஜீவிட்டி, கேட்கறார சொல்ல. சம்பந்தம், அது வந்து நீ ஆத்தாவுக்கு மவ மாதிரி தான் இல்லைன்ல. ஆனா ஆத்தா பணங்காசு விஷயத்துல தாயும் அவன்னு பார்க்காது, அதான். அப்படின்னா எதையாவது அடகு வச்சாதான் பணம் கொடுப்பேன்னு அர்த்தம். எனக்கு ஒரு புடிமானம் வேண்டாமா? 1 காசா 2 காசா சம்பந்தம்? 2 லட்சம் ரூபாயாச்சு. என்ன ராசு, பாம்பா தோல்ல போட்டிருக்க? சம்பந்தம், நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. இல்லை ஆத்தா சொல்கிறது வாஸ்தவம் தானே. நான் எதை அடமானமாக வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஏப்பா உங்ககிட்டயா? ஒன்றும் இல்லை. ஆமாத்தா, இந்த புது வியாபாரத்துக்காக இருக்கிற சொத்து மேலெல்லாம் ஏற்கனவே கடன் வாங்கி ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த 2 லட்சம் தான் குறையுது. இதுக்கு அடமானமாக வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. அப்படியா? என்ன செய்யலாம்? ஏப்பா கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு ஏப்பா ஆகுற? என்னத்தா சொல்கிற? உங்கள் வீட்டில் ஒரு வைரம் இருந்தது, அது என்னாச்சு? எந்த வைரம்? ஆமாம், நிறையா இருக்குது. எப்படி தெரியும்? பாலில் போட்டு வச்சுருந்தீங்களே. அத்தா,
அது பூஜையில் இருக்கிறது பரம்பரை சொத்து. அதை தான்ப்பா சொல்கிறேன், அதை அடகு வை. அது எப்படி ஆத்தா? பூஜை அன்னைக்கு தான் அதை பால்ல இருந்தே வெளியில் எடுப்போம். அதை எப்படி அடகு வைக்கிறது? இந்த பாருப்பா, என்கிட்ட அடகு வை. நானும் பாலில் போட்டு பூஜை அறையில் பத்திரமா வச்சுருக்கேன், கவலைப்படாது. அதுக்குல்ல ஆத்தா, அந்த வைரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வம்சம் தழைச்சிருக்கு. ரெண்டாவது அது ஒரு 50-60 லட்சம் ரூபாய் போகிறோம். ஏன்பா, உங்கள்கிட்ட என்ன அந்த வைரத்தை விலைக்கா கேட்டேன்? அடமானம் வைக்க போகிறேன், வட்டி மூலமாக கொடுத்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட போகிறேன். இது விஷயமா நான் கொஞ்சம் யோசிக்கணும் ஆத்தா, அப்புறமா வரேன். யோஜனை பண்ணிட்டு வாப்பா, யோஜனை பண்ணிட்டு வா. நான் வரேன் ஆனமுடி. ஆ 40 பவுன்ல ஒரு காசு மாலை, 100 கிராம்ல தண்டை, 25 பவுன்ல அட்டிகை, 30 பவுன்ல இன்னொரு அட்டிகை, 60 பவுன்ல ஒட்டியானம், 1 இல்லம்மா 2 வைரக்கல் பேசரி, 8 செட்டு வைர மூக்குத்தி, வைரக்கம்மல் வளையல் 6 செட்டு. இதெல்லாம் போக பவுன் காசு மட்டுமே கிட்டத்தட்ட 1000 தேரும். நவரத்ன மோதிரம், பெரிய வைரக்கல் 1, தண்டட்டி, அது இதுன்னு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. தனியா நிலப்பத்திரம் கூட வச்சிருந்திருக்காங்க. என் கணக்குப்படி இன்னை வேல்யூக்கு நகைங்க மட்டுமே 4 கோடி தேரும். எப்படி என் கண்டுபிடிப்பு? இது எங்க கிடைச்சது? காஸ்தோ பங்களால. காஸ்தா பங்களாவிலையா? நீ திரும்ப அங்க போனியா? பின்ன போகாம எப்படி கிடைக்கும்? உனக்கு அங்க ஆபத்து ஒண்ணும் வரலையே? வந்தது, சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ரீனா, நீ அன்னசரியா ரிஸ்க் எடுக்கிற, உன் கெரியரை ஸ்பாயில் பண்ணிக்கிற. ப்ளீஸ். இதோ பாரு ரத்னா, என்னால ஹாஸ்பிட்டலே வளைய வர முடியாது. ஐ திங்க் என் கெரியர் எழுத்துல தான் இருக்கு. என் கிரியேட்டிவிட்டிக்கு இங்கதான் தீனி கிடைக்குது. ரீனா, நீ விஷயம் புரியாம விளையாடுற. இனிமே உன்னை இங்க விட்டு வைக்க போறதா இல்ல. என்ன உன் வீட்டை விட்டு துரத்திடுவியா? அப்பவும் பந்திப்பாறையில போய் டென்ட் போட்டு உட்காருவேன். அடி பாவி மவனே, என் தலையில இப்படி நெருப்பள்ளி கொட்டிட்டு போயிட்டியடி. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? குழந்தை மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துனடி பாவி, இப்படி எங்க தலையில எல்லாம் அநியாயமா நெருப்பள்ளி போட்டுட்டேடி. ஐயோ ஐயோ கருப்பா. என்னம்மா ஏன் அழற? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதன்னு சொல்லுவேன். என்னாச்சுமா? மூத்தது இருக்கு, இலையது இப்படி பண்ணிடுச்சே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. லட்சுமியோ ஆதாரமாவணும் வெளியூருக்கு சேரிட்டாங்களா? நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாடி, ஓடி போயிட்டா. கருப்பா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. என் மகளை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு சாமி. முனியா ஐயா, அந்த சண்முகம் டெல்லியில வேலை செய்யறதா சொன்னாங்களே, இங்க எங்களே வந்தா? சரியா பாத்தியாலே? என்னங்க ஐயா, நம்ம பாப்பாவை எனக்கு தெரியாதுங்களா? பாத்தியார் மவனையும் எனக்கு நல்லாவே தெரியுங்க. 2 பேரும் ஒன்னா பஸ் ஏறினதை கண்ணால பார்த்தங்க. என்ன ஏதுன்னு கேட்கலான்னு ஓடுனே, அதுக்குள்ள பஸ் போயிடுச்சுங்கய்யா. அந்த வாத்தியா நான் வர சொன்னதா சொல்லு. ஆகட்டுங்கய்யா. ஊருக்கெல்லாம் பாடம் கட்டு சொல்லி கொடுத்த அந்த வாத்தியா தன் மாமனுக்கு சொல்லி கொடுக்க மறந்துட்டான். அவனுக்கு நான் கத்து கொடுக்கிறேன். ஆன முடியான்னு என்ன நினைச்சிருக்கான்? ஏச்சி ஆத்தாவோட மகன் யாருன்னு காட்டுறேன். என்ன நெஞ்ச இழுத்திருந்தா உன் மவ என் மகளை இழுத்துக்கிட்டு போயிருப்பான். இப்படி மௌனமா நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க. இப்ப நான் சொல்றது எதுவுமே உங்க காதுல விழலன்னு அர்த்தம். ஏன் மகன் உங்க மகளையா? என்ன ஆன முடியார? இல்ல, இப்படி இருக்கவே இருக்காது. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? ஏய் முனியா,
நீ பார்த்த அந்த கன்றாவியை இந்த மனுஷனுக்கு சொல்லல. ஆமாங்க வாத்தியார் ஐயா, உங்கள் மகனும் பிரசிடண்ட் ஐயாவோட மகளும் ஒன்றா பஸ்ஸில் ஏறினதை என் கண்ணால் பார்த்தங்க. கையில் பொட்டி பைய கூட வச்சுருந்தாங்க. முனியா, என்னலே இது? நெசமா தான் சொல்றியா? என் மகன் டில்லியில இல்லவே இருக்கான். அவன் எப்படியா இங்க வந்து? முடியா டில்லியா டில்லி முனியா எதுக்கியா போய் சொல்லணும்? இவன் வேற யாராச்சும் பார்த்துட்டு சண்முகம் தான் உங்ககிட்ட தப்பா சொல்லலாம்ல. அப்போ உன் மவ என் மகளை இழுத்துக்கிட்டு போல, அவ வேற எவனோ ஊர் பேர் தெரியாதவங்க ஓடி போயிட்டான்னு சொல்றியா? அது எனக்கு தெரியாது. ஆனா ஏன் அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவன் தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்ணிருக்கவும் முடியாது. ஏன்னா நேத்து தான் டில்லியில இருந்து அவன் சிநேகித மூலமா எனக்கு ஒரு கடிதாசி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். டில்லியில இருந்து இங்க வரணும்னா எப்படியும் 3 நாளாச்சும் ஆகும்ல. நீங்க எதுக்கு சரியா விசாரிங்க. அனாவசியமா ஏன் மோமல பழிய போடாதீங்க. ஆயிடுச்சுன்னு இப்படி உம்முன்னு உட்காந்துருக்க. லக்ஷ்மி அவ மனசுக்கு பிடிச்சவனோட வாழ போயிருக்கா. தப்பா? சண்முகம் நல்ல பையன், படிச்சிருக்கான், பார்க்கவும் நல்லாவே இருக்கான், இப்போ நல்ல வேலையும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவங்க நல்லாவே இருப்பாங்க, நீ பயப்படாத. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். அடி பாவி, தெரிஞ்ச விட்டுட்டியேடி. இப்போ லக்ஷ்மி வாழ்க்கை பாழா போச்சடி. அது எப்படி பாழா போகும்? லக்ஷ்மி நல்லாவே இருப்பா. அதை பார்த்தாவது நீ உன் கருப்பு வெளுப்பு பயத்துல இருந்து வெளில வா. ஐயோ, அவங்க 2 பேரும் செத்து போக போறாங்கடி. ஓ, தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு பயப்படுறியா? உன் தங்கச்சி உன்னை விட தைரியசாலி. ஐயோ, நான் அதை பத்தி சொல்லல. கருப்புக்கு எதிராக எங்க வீட்டுல யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கருப்பு தண்டிச்சிடும். தண்டிச்சிடும்னா? கொன்னுடும். அதுவும் 48 நாள்ல கொன்னுடும். பத்திரம் பத்திரம், வைரவனிடம் பத்திரம். ஏ ரத்னா, இந்த ரோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குடி. புதுசு புதுசா குழப்பமா என்னென்னவோ எழுதிருக்கு. இங்க பாரு, பத்திரம் பத்திரம், வைரவனிடம் பத்திரம். அப்படி ஜாக்கிரதையா இருக்கிற அளவுக்கு யாரு இந்த வைரவன் உனக்கு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் கூட இங்கிதுமே தெரியாதா ரீனா? தெரியும்டி. உன் தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டா, கருப்பு அவளை கொன்னுட போகுது, அதுவும் 48 நாளுக்குள்ள. அந்த சோகத்துல நீயும் உன் குடும்பமும் இருக்கீங்க. 2 நாளா யாரும் சரியா சாப்பிடல, தூங்கல. கரெக்ட்? ஏண்டி இப்படி மூட நம்பிக்கையை வளர்த்து வச்சிருக்க? +2 படிக்கிற உன் தங்கச்சிக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உனக்கு இல்லையே. ஆமா, உனக்கு யாரு MBBS சீட் கொடுத்தது? ஏய் ரத்னா, ரத்னா நில்லு. நான் உன் ஃப்ரெண்டு தானே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போனா எப்படி? அந்த வைரவங்கிறது யாரு? ஏய் கோச்சுக்காத. என்ன தாயி, வைரவன் பேச்சு அடிப்படுது? நீங்க சொல்லுங்க ஆண்டி, வைரவன் உங்களுக்கு யாரையா தெரியுமா? அது எங்க மாமனார் பேரு தாயி. மாமனாரா? ஏன் ஆண்டி, அவர் ரொம்ப கொடுமைக்காரரா? அவர் ரொம்ப நல்லவரா. எங்க கிழவி அட்டகாசம் தாங்காம அவர் எங்கேயோ சொல்லாம கொல்லாம போயிட்டாரா.
ஒருவேளை அவர் எங்களோட இருந்திருந்தா எங்க குடும்பம் இப்படி கெட்டு சீரழிஞ்சிருக்காதோ என்னமோ. அதெல்லாம் பழைய கதை தாயி. அடுப்படியில தோசை சுட்டு வச்சிருக்கேன், பசிச்சா சாப்பிட. எனக்கு மனசே சரியில்லை, ஒரு நட கருப்பு கோயிலுக்கு போயிட்டு வரேன் தாயி. எங்க புள்ள? கோயிலுக்கா? ஆமாங்க, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. ஆ, ஓடி போனவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா மனசு பாரமா தான் இருக்கும். போனவளை மறந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. அது சரி, நீங்க ஆம்பளை, சாதாரணமா சொல்லிட்டீங்க. பெத்த வயத்துக்குள்ள தெரியும் வேதனை. அது நீ பெத்து போட்டிய, அவன் நினைச்சாளா? அதுக்காக மனசு வேதனை படாம இருக்க முடியுங்களா? அவ குழந்தைங்க, அவளுக்கு என் சாமி எதுவும் பண்ணிடாம. இந்த பயம் அவளுக்கு இருந்திருக்கணும். சரி சரி, போய் தலையை முழுகிட்டு இதோ மிச்சம் 2 இருக்குதுங்களே, இதுங்களை பார்த்தாவது மனசு தேத்திக்கும். ரத்னா, ரீனா எங்க மேல இருக்கால? எதுக்கு நீயும் ஓடி போகவா? என்ன ரத்னா இப்படி கேட்ட? ரீனா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணும்னு சொன்னியா, போலாமா? நான் ரெடி, போலாம். வாத்தாயி, எல்லாம் கேள்விப்பட்டான். என்னத்த சொல்ல, இளங்கண்ணு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. சரியா போச்சு. ஓ சரியா, நீங்களே சொல்லிட்டீங்க இளங்கண்ணு பயம் அறியாம செஞ்சிருச்சிங்க. அதுங்கள சாமி மன்னிச்சு விட்டுடுங்களா? கருப்பன் என்ன நினைக்கிறான்னு யாரால தாயி சொல்ல முடியும்? கற்பூரம் எடுத்துக்க தாயி. அவன் மேல பாரத்தை போட்டு இல்லை, மற்றதை அவன் பார்த்துக்குவான் தாயி. பாரம் மட்டும் இல்லையா, அவகிட்ட நான் ஒரு கோரிக்கையை வைக்கணும். என்ன தாயி? என் மக இப்படி செய்வான்னு நான் நினைக்கல ஐயா. அவ இப்ப எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, அவ இருக்கிற இடமும் நிலம் எனக்கு தெரிஞ்சாகணும். சாமி மேல நான் வச்சிருக்கிற பக்தியும் மரியாதையும் சத்தியம். இன்னும் 3 நாள் என் சாமி எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். கருப்ப மேல நம்பிக்கை வச்சுட்டு இல்ல, நீ போயிட்டே இருத்தாயி. அவனுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு. உனக்கு சொல்லணும்னு நினைச்சா நிச்சயமா சொல்லுவான். சீக்கிரமா உன் மகளை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தருவான். நீ தைரியமா போ தாயி.